ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் விளையாட போகிறோம். டைமிங் பார்த்துக்கோங்க, 11:30 to 23:30 வரைக்கும் நம்ம விளையாட போகிறோம். அது வரைக்கும் கடை ஓப்பனில் இருக்கும். இப்போதைக்கு நம்ம கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம ஆர்டர் பண்ணிடணும். இதோ இருங்க, அவ்வளோதான். ஷெல்ஃப் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்த ஷெல்ஃபில் வைப்போம். இப்போ இதுக்கு ரேட் செட் பண்ணலாம். எவ்வளோ ரேட் வைக்கலாம்? $1 வைக்கலாம். வாங்குவானான்னு தெரியல, வாங்குவாங்களான்னு தெரில. கஸ்டமர்லாம் வேறு பாவம், $1னா கஷ்டம், அழுவானு எல்லாரும். கரெக்டாக $1. என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கரெக்டாக $1 வச்சுருக்கேன். ஓகே, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம். கரெக்டாக த்ரோ பண்ணுவோம். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்ட்டுங்க. இப்போ கடையை ஓப்பன் பண்ணிடுவோம். கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. இப்போ ஓகே, கஸ்டமர்லாம் வாங்க. எவ்வளோ? ஓகே, $2 ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம. சாரி. ஓ, தப்பாக இருக்குது, சாரி. ஓகே, கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ சார். பாய். வாங்குறாங்க, சில பேர் வந்துட்டு போகிறாங்க. ஓகே, அடுத்தது இவங்களுக்கு ஓகே, போங்க. தேங்க்யூ சார். வெல்கம். போயிட்டு வாங்க. 3 பேக் இவங்க நல்லவங்களா இருக்காங்க. இது போல் வாங்க மேடம், எங்களுக்கு நல்லா ஓடும். ஓகே, $3 எவ்வளோங்க? நிறையா தான் வாங்குறாங்க. டாலருங்கிறதுனால ஒன்றும் புரிய வர மாட்டேங்குது, அதுதாங்க கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓ, $97 ரிட்டர்ன் பண்ணுமா? என்ன மேடம் இது, $3 வாங்கியிருக்கீங்களே. மேடம், கஸ்டமர்லாம் காசு வராது மேடம், கொஞ்சம் அதிகமாக வாங்குங்க மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. போய்ட்டு வாங்க. இங்கே பாருங்க, இவன் 2 இயர்னு தாங்க வாங்கியிருக்கான். அதுக்கு வேறு நம்ம $98 ரிப்ளை தருவாங்க. ஓயா, நீ வேறு ஒன்றா யாருங்க கூட்டா இப்போ? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்துட்டு வந்துடாதீங்க சார், போய்ட்டு வாங்க. ஓகே, $1 வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் இருந்தது தான் வாங்கியிருக்காங்க. இல்லை, இப்போ தீர்ந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம வர இறக்கணும். இப்போ சரி வாங்க. ஓகே, இப்போ நம்ம கடை டைம் க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சு. இல்லை, இன்னும் நிறைய நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் கொஞ்சம். ஓகே, ஆர்டர் போடலாம். ஓ, இதில் வந்து ஒன்று, இதில் ஒன்று, அப்புறம் வந்து இதில் ஒன்று, எல்லாத்துலையும் ஆர்டர் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். வெளில இருக்கும். ஆர்டர் வர்றதுக்கு 49 நிமிஷம் வருங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வேறு இந்த ரேக்கு தப்பாக இருக்குல்ல, கொஞ்சம் சரி பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்கா? ஓகே, இல்லை முன்னாடி இந்த சரியாக தான் இருந்துச்சு. ஓகேங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அடுத்ததெல்லாம் வர கொஞ்சம் ரேக் வாங்கிப்போம், நல்லாயிருக்கும். மணி 19 இருக்குது. இன்னும் நமக்கு 4 மணி நேரம் இருக்குது டைமு. ஓகே, வாங்க மேடம், என்ன வேணும்? கடை க்ளோஸில் இருக்குது, கிளம்புங்க. போயிட்டாங்க. என்னங்க பண்ணுறது, க்ளோஸ் பண்ணிடுவோமா? ஓகேங்க, க்ளோஸ் பண்ணிடுவோம். பார்சல் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. எல்லாம் வந்து போகிறாங்க கஸ்டமர்லாம். உங்கள் கஸ்டமர் இல்லை. வந்துச்சு. அவ்வளோதாங்க, தூக்குங்க. தூக்கிட்டு போகிறோம், ரேக்கில் எடுக்கிறோங்க. அன்பாக்ஸ் பண்ணி போய் ஏன்னா இதை இங்கேயே வச்சுருந்தோம். ஓகே, பாக்கி வேறு இருக்குது. அதை நம்ம இங்கே வைக்க வேணாம். நம்ம அடுத்து வேறு ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ மூடி சைடில் போய் வச்சிடலாம். இங்கே அப்போ தான் நம்ம அடுத்தடுத்ததெல்லாம் வர பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. $11 காசு இருக்குங்க நம்மள்கிட்ட. இப்போ வாங்க சார், கஸ்டமர் வாங்க. ஓ, க்ளோஸில் இருக்கா கடை? ஓப்பன் பண்ணிப்போம். வாங்க கஸ்டமர், வாங்க, எல்லோரும் வாங்க. உங்களுக்குலாம் இருக்கா?
ஏன் எல்லாம் போகிறீங்க? ஐயோ எல்லாம் போகிறாங்க. ரேட் அதிகமாக இருக்குள்ள இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லேடிக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அடுத்து போயிடுவாங்க. ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குள்ள இருக்குது ரேட்டு. வரவங்களாம் போயிட்டே இருக்காங்க. ரேட் ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ்டு ரேட் வைக்கணும். எவ்வளோ வைக்கலாம்? நம்மளுக்கு ஒரு 50 இல்லை 50 ருபீஸ் ப்ராஃபிட் வரப்போ போட்டுப்போம். 50 பைசே. ஓகே, இப்போ கன்ஃபார்ம் எல்லோரும் வாங்குவாங்க. இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, இதை எடுத்துப்போம். ஓகே, டிஸ்பிளினில் போடணும் முக்கியமாக. ஏன்னா அடுத்த வர கஸ்டமர்லாம் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால நம்மளுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. அன்பாக்ஸ் பண்ணி ஓகே, பாக்கி 3 இருக்குது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். அடுத்தடுத்த டப்பா வரும். நம்ம அடுத்து ஒரு ரேக் வாங்கணும். கடை ஓப்பன் பண்ணிப்போம். கடைக்கு யாருமே அவர் வரமாட்டாங்க மக்கள். சீக்கிரமாக யாராச்சும் வாங்கடா. ஓ, ரேக் வந்துச்சு. இருங்க, ஒரு பார்சல் வந்துச்சு. கடை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு வேறு. எடுத்து வச்சுட்டு கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். எம்டி ஆகிடுச்சு. டஸ்ட்பினை மூவ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இது அழுக்காக இருக்குது குப்பையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆக போகுது. கடை க்ளோஸ் பண்ணிடலாம். யாருமே வர மாட்டாங்க வேறு. ஏன் லெவல் 2 எப்போ வரும்? ஓ, டெலிவரி நமக்கு முடியணும். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். டெலிவரி இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்துடும். மேலேருந்து வேறு போடுறாங்க. அங்கே பார்த்தீங்களா, வந்துச்சா? அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடணும். வைக்கிறதுக்கு வேறு ரேக்கில் இடம் இல்லைங்க. ஐயோ, சரி கீழே வச்சுலாம் அவ்வளோ வரடா. இது கீழே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். லோ ப்ரைஸா, ஹவு டு லாஸ் அகண்டு. ஓகே, ஓகே, நம்மளுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. ஓகே, இன்றைக்குள்ள டே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம லெவல் 2க்கு போகிறோம். இன்றைக்கி நம்மளை 30 ருபீஸ் சம்பாதிச்சுக்கோங்க. ஓகேங்க, எல்லாம் ப்ரௌடாகவே இருக்குது. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இன்றைக்கி டே 2 ஆரம்பிச்சு. டே 2 போட்டுடலாம். இதுலேயே ஃபஸ்ட்டு கடையை ஓப்பன் பண்ணிடலாமா? இல்லை ரேக்கெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. கடை ஓப்பன் பண்ணிடலாங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, கஸ்டமர்லாம் வராங்கன்னு நினைக்கிறேன். வராங்க. ஓ, நம்ம இன்னும் நிறைய இடத்துக்கு ரேட் செட் பண்ணல. அதனால கஸ்டமர்லாம் போகிறாங்க. ரேட் செக் பண்ணிடலாம். ஓகே, இது வச்சிடலாம். இதுக்குள்ள ரேட்டு வந்து இப்படி வச்சிடலாங்க, கரெக்டாக இருக்குங்க. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டாங்க ஒரு கஸ்டமர். நம்ம கரெக்டான ரேட் தான் போய்ட்டுருக்கோம். 80.84. ஓகேங்க. தேங்க்யூ சார். திருப்பி வாங்க. தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, ஒரு கன்ஃபார்ம் டிஸ்கவுண்ட் போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ரிட்டன் எவ்வளோ தரணும்னா 2 rupees 23. ஓகே, கரெக்டாக இருக்கும்.
தேங்க்ஸ் சார். அப்புறம் வாங்க. இவங்க நிறைய வாங்கியிருக்காங்க சார். இங்கே பாருங்க $10 இவங்க மட்டுமே. மேடம் நீங்கள் தான் மேடம், உங்களை போல் 10 கஸ்டமர் இருந்தால் போதும் மேடம். நாங்கள் எங்கேயோ போயிடுவோம் மேடம், எங்கேயோ போயிடுவோம். ஓ இவங்களும் பாருங்க என்ன வர வர எல்லாம் அதிகமாக வாங்குறாங்க. ரேக் வேறு காலி ஆகிடுச்சுன்னு வைக்கிறேன், வாங்கி வைக்கணும் இப்போ. ஓ சாரி. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். திருப்பி வாங்க போடுங்க. நம்ம ரேட் கம்மி அதனால போல இருக்குது. 6.81. அப்போ இது என்ன தெரியுதுன்னா, நம்ம நியாயமான விலைக்கு விற்றோம்னா நியாயமாக வாங்குவாங்க. ஓகேங்க. இப்போ 3.94. ஓகே தேங்க்யூ சார். இந்த இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஃபுல் இருக்குது, எல்லோரும் கிறிஸ்மஸ் ஃபெஸ்ட்டில் வராங்க. அடுத்தது தேங்க்யூ சார். தேங்க்யூ வாங்கினதுக்கு தேங்க்யூ சார். போய்ட்டு வாங்க. ஒரு ரேக் காலி ஆகிடுச்சு, போய் ரேக்கை ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்க மேடம் சத்து. ஐயோ சாரி. ஓகே ஃபுல்லாக வச்சிடலாம். திருப்பி இதை இங்கே வச்சிடலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது இதில். ஓகே இதை எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்குது? ஓ இதில் ப்ரெட் இருக்குது. 3 ப்ரெட் வச்சுருவோம். இந்த பாக்ஸ் இங்கே கொடுக்கலாம், இப்போதைக்கு டைம் இல்லை. வாங்க சார். வாங்க சார். சாரி சார். சாரி ஃபார் லேட். என்ன ₹1 ₹1.55. ஓகே சார். தேங்க்ஸ் சார். போய்ட்டோம். தேங்க்யூ. பாருங்க ஒன்று வாங்கினாங்க. யாருங்க இவங்க? இவ்வளோ யார் கூப்பிட்டா கடைக்கு ஃபஸ்ட்டு? ₹3. ஓகே கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ மேடம். நிறைய வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ. $4 வாங்கியிருக்காங்க. ஓகே தேங்க்ஸ் சார். நீங்கள் நிறையா வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு திருப்பி வாங்க. $2.03. தேங்க்யூ சார். திருப்பி வாங்க. பாய் சார். டைம் ஆகிடுச்சு. இந்த ஆர்டர் போட்டுடலாம், ஏன்னா கடைக்கு கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்க வாங்கலை, அவங்களுக்கு தேவையான பொருள் இங்கே இல்லை. ஓ இதுக்கு நம்ம ப்ரைஸ் செக் பண்ணல. இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லைங்க, நம்ம தேவையில்லாத தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் இப்போ ஆர்டர் போட்டு தான் ஆகணும். ஆர்டர் போட்டுடலாம். இப்போ ப்ரெட்டில் தான் எல்லோரும் ப்ரெட்டு தான் வாங்குறாங்க நிறைய பேர். இதில் ஒன்று பொட்டேட்டோ வேணாங்க, அது யாருமே வாங்க மாட்டேறாங்க பொட்டேட்டோ. ஸோ இது வாங்கிக்கலாம். ஓகே இப்போ கஸ்டமர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். ஓகே தேங்க்யூ மேடம். நீங்கள் நிறைய வாங்கியிருக்கீங்க. ஓகே நான் ஒத்துக்கிறேன். மீண்டும் வாங்க. மீண்டும் வாங்க. பாய். ஓ முடிஞ்சிச்சுங்க. $19 நம்மளுக்கு இன்றைக்கி ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஒழுங்காக கடையை நடத்திப்போம். ஓகேங்க, இதோட இந்த கேம் முடிச்சுப்போம். அடுத்த வீடியோ வேணா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.